ஹாய் ஆல், வெல்கம் டு ஹேன்ஷா அண்ட் மாம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் வச்சு எப்படி ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரைனாலே குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து இந்த வெந்தயக்கீரையை செய்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்க அதை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு அதை எப்படி பண்ணுறது இந்த டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ட்ரையாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வரமல்லி, ஒரு 10 போல் மிளகு, சீரகம் கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே ஒரு 4-5 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு லைட்டாக அது வாசம் வரும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, இது கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும்போது நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கா நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு வாய் தொல்லை கொடுக்கும், அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கணும். இந்த அளவு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் இடித்து வச்சிருக்கிற ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கிழங்க சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இதை வேக விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிறது நேரத்தில் நம்ம இந்த வறுத்த பொருட்களை எல்லாம் அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் நம்ம இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா பவுடரு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நம்ம மேலாக்கில் ஊற்றிட்டு மூடி போட்டு மறுபடியும் 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இப்போ மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து வெந்துடும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது நல்லா கனமான பாத்திரத்தில் செய்யணும். அப்போதான் நமக்கு அடி பிடிக்காம நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு இப்போ நமக்கு நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற கீரையை நம்ம சேர்த்து விட்டுறலாம். கீரையை தண்டெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் கட் பண்ணாமல் எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி போட்டால் கசப்பு வந்துடும். முழுசாக இலையை மட்டும் அப்படியே சேர்த்துக்கணும். கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம், திறந்து வச்சே நம்ம கிளறி கொடுத்து வேக வைக்கணும். இப்போ நமக்கு வெந்தயக்கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்ததுனால தனியாக கீரை தெரியாது. இப்போ நம்ம இதில் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காவை. இப்போ நமக்கு அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.